நம்ம சேனல்ல ஒரு கமெண்ட்ல லூம் மிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறையா டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. பட் இன்னைக்கு ஐ வாண்டட் டு ஆட் இட் as அ போனஸ். நான் போன வீடியோவில் இதை ஆட் பண்ணணும்னு நினச்சேன். as I said ஒரு பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருந்தேன் 2 வீடியோ. அதுவே ரொம்ப லாங்காக இருந்ததுனால அதில் அதை ஆட் பண்ண முடியல. இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக லூம் மிக்ஸை பற்றி அது எப்படி உங்களுக்கு கிரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸையும் இதில் பார்ப்போம். இட் இஸ் நாட் அ ஹியூஜ் திங், பட் இஃப் யூ லேர்ன் இட் உங்களுக்கு வந்து அது கை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ லெட்ஸ் பிகின். போன வீடியோவில் ஐ ஹேட் அ கமெண்ட், ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. திஸ் கிளிப் நான் எல்லாத்தையும் மற்ற எல்லா நோட்ஸையும் டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ இது 2 பேரலல் நோட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐ நேம் இட் as loom 100 and next one I'll name it as loom 0. Okay, the loom 100ல I'll set my luminance mixer to 100. மேபி உங்களோட luminance mix ஆல்ரெடி 100ல இருக்கலாம். I set it to 0 by default. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்ல I set my loom mix value to 100. இதில் it is at 0. See what happens. Observe my parade scope பாருங்க. What happens when I change settings in the gain wheel here? Loom mix is 100. I'll change the value of green here. Okay, picture நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். அதை விட முக்கியமாக ஸ்கோப்ஸ் பாருங்க. What is happening to the red and blue channel அப்படிங்கிறத பாருங்க. Okay, I'll leave it at that. So you have seen that. Okay, in the second நோடுக்கு வரேன், parallel node where our loom mix is 0. See what happens. Watch what happens when I change my green value. See, nothing is happening to the red and blue channel. எதுவுமே நடக்கல அந்த ரெட் அண்ட் ப்ளூ சேனல்ல, ஒரு சேஞ்சுமே நடக்கல. ஸோ லூம் மிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் 100ல லூம் மிக்ஸை நான் வைக்கும்போது, லூமினன்ஸ் மிக்சரை 100ல வைக்கும்போது, when I make changes to one of the primaries, அதாவது ரெட் கிரீன் ப்ளூங்கிறது primaries, நான் ஒன் ஆஃப் த சேனல்ஸில் ஒன் ஆஃப் த primaries நான் சேஞ்சஸ் பண்ணும்போது the overall luminance மெயின்டைன் பண்ணுறதுக்காக it is borrowing information from the red and blue channels. அதான் சேம் திங் will happen if I move my red channel. அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்ப்பீங்க எல்லா மூமெண்ட்டும் சேம் கிடையாது. அதாவது நான் green is a neutral. Okay, green is always the neutral when you are grading or working in a color space environment. green தான் நம்ம நியூட்ரலாக வைப்போம். ஸோ க்ரீனை வச்சு தான் நியூட்ரல்ஸ் டிசைட் பண்ணுவோம். ஸோ when you are moving green there is a lot of change in red and blue. But when you are moving blue, there is not a lot of change even when the luminance mix is 100. ரெட்டை மூவ் பண்ணும்போது ஒரு இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் சேஞ்ச் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு luminance mix set to 100 works. பட் luminance mix set to 0, no matter what changes you make, நீங்கள் என்ன பண்ணாலுமே, எந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணாலுமே மற்ற 2 சேனலும் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, இதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூ 0வாக இருந்தா என்ன 100ஆக இருந்தானா ஓகே ஐ saw something அப்படின்னு. இந்த லூமினன்ஸ் மிக்சரை 0ல வச்சு நீங்கள் மாற்றும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோடதுல 100ல இருக்கும், என்னோடதுல 0ல இருக்கும். ஹவ் ஐ டூ தட் இஸ் ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் நீங்கள் இந்த கலர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னா, ஐ திங்க் இஃப் யூ ஹாவ் டு கோ டு ஜென்ரல் ஆப்ஷன்ஸ், அதில் நீங்கள் கலரில் வந்தீங்க அப்படின்னா லூமினன்ஸ் மிக்சர் டிஃபால்ட்ஸ் டு 0 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் செக் பண்ணியிருப்பேன், அதனால தான் எனக்கு டிஃபால்ட்டாக 0ல இருந்துச்சு. ஸோ வை ஐ செட் திஸ் டு 0 இஸ், நான் நிறையா கிளிப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஐ ஹாவ் 10 or 15 clips and I want to மேட்ச் பண்ணணும், எனக்கு ஷார்ட் மேட்ச் பண்ணணும் ஈச் கிளிப்பை கலரை. ஸோ நான் லூமினன்ஸ் மிக்ஸோட 0ல வச்சு ஒர்க் பண்ணும்போது ஐ கேன் மேக் ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ் டு மை பிரைமரிஸ். ஓகே, நான் எனக்கு சில பிக்சரில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காமால எனக்கு லைட்டாக எனக்கு ஒரு க்ரீன் டிண்ட்ல இருந்து என்னோட க்ரீன் டிண்ட்டை வந்து நான் புஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இஃப் ஐ செட் மை luminance mixer to 100 and I do that, all my other channels will be affected. என்னோட ரெட்டும் ப்ளூவும் அஃபெக்ட் ஆகும். ஸோ த ஹோல் பிக்சரோட சேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் தட். ஐ வாண்ட் மை சேஞ்சஸ் டு பி மோர் ப்ரிசைஸ். எனக்கு இன்னும் அது வந்து கண்ட்ரோல்டு சேஞ்சஸாக இருக்கணும். அதனால தான் ஐ ஆல்வேஸ் செட் மை luminance mixer to 0. பட் இட் இஸ் அக்கார்டிங் டு யூ. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னவோ, உங்களோட ஒர்க் ஃப்ளோக்கு எது பெஸ்ட்டோ நீங்கள் அதை நீங்கள் வச்சுக்கலாம். லேர்னிங் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். நோபடி நோஸ் எவ்ரிதிங். எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. எல்லாருமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஸோ we are all learning in this and keep those doubts coming. Thank you.